நம்ம சாதா மாதாக்களை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கோம். மாதாக்கள் யார்? பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, அப்புறம் இந்த மாரியம்மா அவள்லாம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய சுவாமிகள்லாம் காமனாக உண்டான சுவாமிகளை கேள்விப்பட்டிருப்போம். பட்டு எல்லா கோயிலுக்கும் போனேன்னா நீங்கள் இந்த சப்த மாதாக்கள்ங்கிறவாளை பார்ப்பேன். ஆனால் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் இப்படின்னு வந்துடுவேன். பட் தே ஹாவ் இம்பார்ட்டன்ஸ். என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ்? ஃபஸ்ட்டு பிராமி அப்படின்னு அவள் யாருன்னா பிரம்மாவின் அம்சம். அவங்களோட சக்தி என்னன்னா மறதியை போக்கி நல்ல கல்வியை கொடுக்குறவள். அந்த பிராமி என்ன பண்ணுவள்? அப்படியே அழகாக ஒயிட் அன்னம் மேலே உட்காந்துருப்பள். மாகேஸ்வரி அப்படின்னு ஒருத்தர். அவங்க மகேஸ்வரனோட அம்சம். கோபத்தை போக்கி சாந்தத்தை தருவாள். காளமாடு மேலே உட்காந்துருப்பாள். கௌமாரி சொல்லும்போதே தெரியுமே, முருகனோட அம்சம். குழந்தை செல்வங்களை அள்ளி தருவா, மயில் மேலே உட்காந்துருப்பா. நாராயணி இது விஷ்ணுவோட அம்சம். செல்வங்களை அள்ளி தருபவள். வராகி நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பேன், இப்போ ரொம்ப ஃபேமஸ். வராகமூர்த்தியின் அம்சம். மிருகபலமும் தேவகுணமும் ஒருங்கே பெற்றவள். பக்தர்களை தீய சக்தியிலேருந்து காப்பாற்றிடுவா. இந்திராணி இந்திரனோட அம்சம். அவங்க வேலை என்னென்னா நல்ல வாழ்க்கை துணையை தருவாள். ஸோ சாமுண்டி அவங்க யாருன்னா அந்த ருத்ரனோட அம்சம். சப்த கன்னியங்களோட அத்தனை அம்சமும் இந்த சாமுண்டிகிட்ட உண்டு. இதுதான் விஷயம். சரியா? ஸோ எல்லாரையும் கும்பிட்டு வளம் பெறுவோம். ஓகே, நெக்ஸ்ட். கண் சிமிட்டும் நேரத்தில் கூட மரணம் வரும் என்று உணர்ந்தவனே இங்கு மனிதனாகவும் இருக்க முடியும், மகானாகவும் இருக்க முடியும். சும்மா எல்லாராலையும் முடியாது. தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாய் குறைக்கிறதுன்னு சிங்கமும் குறைச்சா அது அசிங்கமாகும். நம்ம யார்கிட்ட பேசணுங்கிறது கூட ஒரு லெவல் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே பேசக்கூடாது. வாய் தவறி விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது. யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகிறோம்னு அறிந்து கொண்டு பேசுங்கள். புரிஞ்சுதா? ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் யுவர் ஆரா. நீ இருந்தாலே ஒரு இடத்துல குட் வைப் இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஸ்மைல் வித் யுவர் மவுத் க்ளோஸ்ட். இப்படி சிரிக்க கற்றுக்கோ. டோன்ட் டாக் அபவுட் யுவர் பிளான்ஸ். ஷோ பீப்புள் ரிசல்ட்ஸ். ரீட் புக்ஸ் இன் பப்ளிக் பிளேசஸ். அப்படின்னா என்னென்னா ஒதுங்கி போன்னு அர்த்தம். நாட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்வேஸ் சேயிங் எஸ். எப்போவுமே அவைலபிளாக இருக்காது.